ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோவும் கூடவே நிலவாசல் படி பூஜையை நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே நிலவாசல் படி பூஜை போட்டு அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியல, அதனால் இந்த வீடியோ எடுத்து நான் வாய்ஸோடு எடுத்து போட்டிருக்கேன். இது போன வாரம் எடுத்த வீடியோ, இந்த வாரம் தான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சிட்டேன். குக்கிங் வேலை முடிச்சுட்டு பூஜா வேலையெல்லாம் இருக்கிறனால நேரமாகவே எந்திரிச்சு கிச்சனில் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சுஸ்தி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு மேலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. வாரம் வெள்ளிக்கிழமை நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைனால சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் வீடியோ நிறைய போட்டிருக்கிறனால நான் இன்றைக்கி அது எடுக்கலை. கூட்டுக்கு நான் இன்றைக்கி சுரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இப்போ சுரக்காவில் இருக்கிற தோலில் நம்ம சீச்சு எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் முத்தி போயிருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணேன்னா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கான லஞ்ச் பாக்ஸு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாதே அவங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால் எப்போதுமே அவங்களெல்லாம் அமுச்சு விட்ட பிறகு தான் நான் பூஜா வேலை மற்ற வேலை எல்லாமே பார்க்குறது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி எடுத்திருக்கேன், அதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, சுரக்காவிலிருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கங்க. இதை இப்போது 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப விசில் விட வேண்டாம், 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக நான் தேங்காயும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்திருக்கேன். சீரகமும் சேர்ப்பாங்க. சோம்பு சேர்த்தனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இருக்கும். இப்போ குக்கர் விசிலெல்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப நம்ம உடச்சி விட தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அளவான தண்ணியாக மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிடலாம். ஸ்டவ் நான் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஆன் பண்ணிட்டு தான் இப்போது தேங்காய் அரைச்சதை சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். தேங்காயெல்லாம் ஊற்றிருக்கலாம், அதோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதி வரணும். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்கலாம். 2 பட்டை வத்தா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிப்பை நம்ம கூட்டையில் ஊற்றிக்கிட்டேன்னா நம்மளோட சுரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சோம்பு சேர்த்து அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலில் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. லாஸ்ட்டில் வேணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிக்கிங்க. நான் இன்றைக்கி எடுக்கலை, ஒரு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். அடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நான் நிலவாசப்படி பூஜை பண்ண போகிறேன். ஆடி வெள்ளிக்கிழமை நிலவாசல் படி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிலவாசல் படி பூஜை பண்ணுறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். குலசாமி நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்காக நம்ம ஆடி மாதம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மற்ற வெள்ளிக்கிழமையில சும்மா நம்ம சந்தன குங்குமம் மட்டும் வச்சு கும்பிடலாம். ஆடி மாதம் போது நம்ம நல்லா பூஜையெல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாம்பிராணி சூடமெல்லாம் காமிச்சு கும்பிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ஆடி கடைசி வெள்ளிக்கு கூட இந்த மாதிரி பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையாவது இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள். ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், அதனால் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம குலசாமி நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும்.
நம்ம இதை ரொம்ப எல்லாம் பிரம்மாண்டமாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கும்பிடணும்னு தேவையில்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சந்தனம், குங்குமம், விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட்டாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் நான். அதுவே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் போட்டிருந்த மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணாத துணியாக எடுத்துக்கோங்க, புது துணியாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்ட பிறகு அதுக்கடுத்து நம்ம சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சளும் சந்தனமும் கலந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட ஊற்றுக்குங்க. இப்போ அது ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் தண்ணியை கூட ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பூரா மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு. நல்லா நம்ம வச்ச பிறகு இதுக்கு மேலே குங்குமம் வச்சு விட்டுடலாம். ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உயர்ந்த நாள். அன்றைக்கி நம்ம பண்ணுற எல்லா பூஜையுமே நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்ல இது நடக்கும் எப்பயுமே. அதனால் ஆடி மாதத்தில் நான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை பார்க்கும்போதே நீங்கள் இந்த பூஜையை பண்ணிடுங்க. ஆடி லாஸ்ட்டு வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு படையல் பண்ணி நீங்கள் பூஜை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். படையல் பண்ணேன்னா நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி வச்சு செம்பில் தண்ணியை வச்சு நீங்கள் மஞ்சள் போட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கூட அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கள். இப்போ குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. எல்லா பக்கமும் நல்லா குங்குமம் வச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கோலம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவும் கோலமாவும் கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் பச்சரிசியை கூட ஊற வச்சு அரைச்சி கோலம் போட்டுக்கலாம். நான் போன வட்டம் போடும்போது பச்சரிசி ஊற வச்சு தான் போட்டது. இந்த வட்டம் எனக்கு டைம் இல்லை, அதனால் இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ 2 பக்கமும் ஒவ்வொரு வெத்தலையை வச்சிடலாம். அதுக்கு மேலே தான் நம்ம சிட்டியை வச்சு சாமி கும்பிடணும். அதனால் வெத்தலையை வச்சுட்டு இதுக்கு மேலே சிட்டியை வச்சிடலாம். சிட்டியில் மேமேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சிடலாம். நான் ரொம்ப எல்லாம் டெக்கரேஷன் பண்ணலை, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நிலவாசலுக்கு சந்தன குங்குமம் வச்சு பாருங்கள். வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம சூடத்தை காட்டிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பத்தியை காட்டிடலாம். மாவிளை கிடச்சிருச்சுன்னா மாவிளையை நீங்கள் தோரணமாக போட்டுக்கோங்க. கூடையவும் 2 வேப்பிலையும் வச்சுக்கோங்க. ஆடி மாதம்னால வேப்பிலையும் கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் பண்ண மறந்துடாமல் ஒவ்வொரு லைக்கை போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீஜாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் முடிச்சுட்டு நான் 2 பக்கமும் எலுமிச்சம்பழம் வைக்கிறேன். ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமம் வச்சு வைக்கிறேன். லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையான அன்றைக்கி நீங்கள் மறக்காமல் இந்த பூஜையை பண்ணிடுங்க. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் எப்போதுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.